பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு செய்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கப்பர்நகூம் என்ற அந்த ஊருக்கு வரும்போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்படுகிறான் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர், நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், வீட்டில் இருக்கிற என் வேலைக்காரன் பிழைத்து கொள்ளுவான் என்று வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் இயேசு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்லிவிட்டு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையில் அந்த வேலைக்காரன் சுகமானான் என்பதாக இந்த அற்புதம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான அற்புதம். இயேசு இங்கிருந்து சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுகமாகி விடுகிறான். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த 100க்கு அதிபதிக்கு செய்தார். ஆண்டவர் பாருங்க, இந்த மனுஷன் இயேசுவண்டை வந்தபோது அவனிடத்திலே விசேஷமான சில காரியங்களை ஆண்டவர் கண்டார். வேலைக்காரனுக்காக ஒரு பெரிய அதிகாரி இயேசுவை தேடி வருகிறான். நம்ம வீட்டில் வேலைக்காரன் வியாதிப்பட்டால் நம்ம போக மாட்டோம் ஆஸ்பத்திரிக்கு, யாரையாவது போயிட்டு வா, காசு வேணா தரேன், போயிட்டு வான்னு அனுப்புவோம். ஆனால் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவனே வருகிறான் என்றால் அவன் தன்னை போல தன் வேலைக்காரனை நேசித்தான். அந்த அன்பை ஆண்டவர் கண்டார். 2வது ஆண்டவர் என்ன கண்டார் அவனிடத்தில் என்று சொன்னால், அவனிடத்திலே தாழ்மையை கண்டார். ஆண்டவர் அவனிடத்தில் என்ன சுபாவத்தை கண்டார்? தாழ்மையை கண்டார். பாருங்க, இந்த 100க்கு அதிபதி தன்னை தாழ்த்தி இயேசுவண்டை வருகிறான். நான் தான் வரணும், இயேசு கிறிஸ்துங்க வரக்கூடாது, நான் தான் அவர்கிட்ட வரணும். நான் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் அவர் தேவன், அவர் இறைவன், அவர் ஆண்டவர், அவர்கிட்ட தான் நான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி வந்தான். இயேசு அதை பார்த்தார். அதனால தான் ஆண்டவர் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். சரி, நாம் ஏன் நம்மை தாழ்த்த வேண்டும்? பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதர்களை பாருங்களேன். யாத்திராகமம் 3-4 அதிகாரங்களை வாசித்தா, மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகி, மோசே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், உன் முற்பிதாக்களின் தேவனை அறிமுகப்படுத்தி அவன்கிட்ட பேசுகிறார். நீ வா, எகிப்துக்கு ஒன்று அனுப்புவேன், நீ தான் போய் அந்த மக்களை அழைச்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் தரிசனமாகி அவருடைய குரலை கேட்குறோம். அவனுக்கு சந்தேகம் வருது, எப்படி ஜனங்க என்ன நம்புவாங்க, அடையாளம் சொல்லும். உடனே இந்த கோலை கீழே போட்டான், பாம்பா மாறிச்சு. கையில் எப்படி மறுபடியும் கோல் ஆகிவிட்டது. அற்புதமாக இருக்குது. உன் கையை மடியில் போட்ட வெண்குஷ்டம் ஆயிற்று. திரும்ப பார்த்தா மறுபடியும் போட்டால் சரியாயிற்று. ஆண்டவர் அடையாளத்தையும் காண்பிக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு தரிசனமாகி நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உடனே முதல்ல சீடி போட்டு, கர்த்தர் எனக்கு தரிசனமாகி இந்த அடையாளத்தெல்லாம் காமிச்சார், என்ன தான் தெரிந்து கொண்டார், எகிப்திலிருந்து இந்த மக்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு நீ போட்டு ஊர் ஊராக கொடுத்து முதல்ல நம்ம விளம்பரம் பண்ணியிருப்போம். உண்மையா இல்லையா? ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நானாக இருந்து என்ன பண்ணியிருப்பேன் யோசித்து பார்த்துக்கணும். அப்போ அந்த மாதிரி மோசே பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் காமிச்ச பாருங்க, ஆண்டவரே நான் போகிறேன், நீ சொல்லி தெரியல, இந்த கோல் போதும், அசைச்சிட்றான் ஆண்டவரே அப்படின்னு அவன் எழும்பலை. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தா பொறுமையாக கேட்டுட்டு ஆண்டவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். அதெல்லாம் கேட்டுட்டு, ஆண்டவரே நீர் இப்போ என்கிட்ட பேசுகிறீரே, இதுக்கு முன்னை ஆகிலும் இப்போ ஆகிலும் எனக்கு பேச தெரியாது, நான் கொன்னல் வாயுடையவன், யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்கிறான். யார் தெரியுமா? 40 வருஷம் எகிப்தின் அரண்மனையிலே ராஜகுமாரனாய் வளர்ந்தவர் மோசே. அந்த எகிப்தினுடைய அரசியல் அமைப்பெல்லாம் அவருக்கு தெரியும். யுத்தத்தில் பயிற்சி பெற்றவர் மோசே. எகிப்தினுடைய சகல காரியத்தை கற்று தேர்ந்தவர் மோசே. சாதாரண ஆள் அல்ல. அப்படிப்பட்டவரே சொல்கிறார், எனக்கு பேச தெரியாது, இது பெரிய வேலை, யாரையாவது அனுப்பும் அப்படின்னு அவர் தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் சொன்னார், நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா.
யார் வந்து என்ன கூப்பிட ஆண்டவரை, நான் போய் அதை கலைக்கிறேன், இதை கலைக்கிறேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன்னு யார் சொன்னாலும் ஆண்டவர் பாப்பார், இவனால் குட்டையை கூட கலக்க முடியாது, நீ வர வேண்டாப்பான்னு சொல்லிடுவார். யார் தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. யாருக்குள்ள அந்த தாழ்மையின் உணர்வு இருக்கிறதோ அவங்கள தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். அல்லேலூயா. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கக்கூடாது, ஆனால் இருதயத்தில் தாழ்மை இருக்க வேண்டும். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே தன்னை தாழ்த்துகிறார். கிதியோன் கிட்ட தேவதூதன் வந்து நிற்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். தேவதூதனானவர் வந்து பேசுகிறார். பராக்கிரமசாலி, மீதியானியர் கையிலிருந்து நீ தான் இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கணும், உன்னை தெரிந்து கொண்டான்னு சொன்னால், இஸ்ரவேலிலே என் கோத்திரம் ரொம்ப சின்னது, எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப எளியவன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னான். தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி. அவன் சொல்லுகிறான், இல்லை நான் ரொம்ப எளிமையானவன், என் குடும்பம் சிறியது, என்னால் என்ன செய்ய முடியும். தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் சொல்கிறார், நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டு தான் நான் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. எரேமியாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், எரேமியாவே, தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். அப்படி ஒரு நாள் உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகி தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சந்தோஷம், என்ன துதி, என்ன சத்தம், என்ன குதி, என்ன சாட்சி, எல்லா இடமும் கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் எதையுமே சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளை ஆண்டவரை, எனக்கு பேசவே தெரியாது, என்ன பொய்யா நீர் தெரிந்து கொண்டீர். அவ்வளோ தாழ்மையாய் நடந்து கொண்டதுனால் ஆண்டவர் சொன்னார், நீ தான் எனக்கு வேணும், நான் ஒன்று சொல்கிறேன், நான் உனக்கு போதிக்கிறபடி பேசு, சிறு பிள்ளைன்னு சொல்லாத, கம். ஆண்டவர் அவனை தான் தெரிந்து கொண்டார். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினவங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு கிருபை கொடுத்து பயன்படுத்தின. அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை தருகிறார். ஊழியத்தில் மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலை செய்கிற இடத்துல, பழகிற இடத்துல, சர்ச்சில், போகிற வருகிற இடத்துல தாழ்மை. சிலர் சர்ச்சுக்கு போனால், நான் கட்டின ஆலயம், எங்கள் அப்பா கட்டின ஆலயம், எங்கள் தாத்தா கட்டின சர்ச்சு தெரியுமா, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பெருமை. கடைசியில் ஊரை விட்டு ஓடிடுவாங்க அவங்க. பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். இந்த வார்த்தையை வரக்கூடாது. நான் கட்டின மகாபாபிலோன்னு சொன்னான், நான் இப்படி சாதிச்சிருக்கிறேன் பாருங்க, நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் பாருங்க. தேவன் கிருபை கொடுத்தார். அவர் பலன் கொடுக்காட்டா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அவர் உங்களுடைய சரீரத்தில் சுகம் கொடுக்காட்டா பிஸ்னஸ் பண்ண முடியுமா? வேலை செய்ய முடியுமா? முடியாது. தேவனுடைய கிருபை. அதனால் ஒரு நாளும் பெருமையான சிந்தை எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி கிருபை கொடுக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 24 26 வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆகாப் ராஜா கிட்ட எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும். ஆகாப் ராஜா வந்து பயங்கர துன்மார்க்கன், விக்கிரக ஆராதனை கொண்டு வந்துட்டான். அவனுடைய மனைவியாகிய ஏசபேல் சொல்ல கேட்டு அடுத்த ஆளை கொலை செய்து அவனுடைய சொத்துக்களை எடுத்து கொள்ளுகிறான். விக்கிரகத்தினால் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டான். ஆண்டவர் சொல்கிறாரு, தன் மனைவியின் சொல் கேட்டு இவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்த ஆகாபை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அப்படி ஒரு துன்மார்க்கன் இவன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு இந்த ஆகாப் குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது? நியாய தீர்ப்பு. ஆண்டவர் சொல்கிறார், நியாய தீர்ப்பு, மரணம் சம்பவிக்கும், ரத்தம் சிந்தப்படும், நாய்கள் சரீரத்தை தின்னும், ஒரு நியாய தீர்ப்பு. பயங்கரமான வார்த்தை சொல்கிறார். இதை கேட்ட உடனே ஆகாப் என்ன செய்தானம் பாருங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27 29 வரை வாசித்தா, இந்த வார்த்தை கேட்டவன் ஆகாப் அவன் தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளமாக ரெட்டு உடுத்தி கொண்டு தாழ்மையாய் நடந்து கொண்டான். கர்த்தர் சொல்கிறாரு, இவனை மாதிரி ஒரு அயோக்கியம் யாரும் கிடையாது அப்படிதான் சொல்கிறார். இவனை மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்திலே கிடையாது. மனைவி சொல் கேட்டு என்னை இவ்வளோ துக்கப்படுத்திடுறான், அவன் குடும்பத்தில் இப்படி நடக்குன்னு கோபத்தில் ஆண்டு சொல்கிறார்.
இதை கேட்ட உடனே அவன் ரெட்டொடித்து கொண்டு உபவாசம் பண்ணி தாழ்மையா நடந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்துல வாசிங்க. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? போதும். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எலியாவே, ஆகாப் எனக்கு முன்னால தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா? அவனுடைய தாழ்மை ஆண்டவர் பார்க்கிறார். தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிற தேவன். அவன் தன்னை தாழ்த்தின உடனே ஆண்டவர் மனம் மாறிவிட்டார். தீர்க்க தரிசனத்தையே மாற்றுகிறார். அந்த வசனத்தில் கீழே வாசித்தால் அவன் தன்னை தாழ்த்தினதுனால தீர்க்க தரிசனமே மாறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு முன்பாக ஆகாப் தன்னை தாழ்த்தினதை நீ கண்டாயா? ஆகவே நான் சொன்ன இந்த தீங்குகளை அவன் பிள்ளைகள் நாட்களிலே நான் வர வைப்பேன், ஆகாப் நாட்களிலே அதை நான் அனுமதிக்க மாட்டேன். தீர்க்க தரிசனத்தையே கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தும் போது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆகவே தான் நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். அவன் தன்னை தாழ்த்தினதுனால ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சரி, எப்படி தாழ்த்த வேண்டும்? தாழ்த்தணும், எப்படி தாழ்த்தணும்? தாழ்மையாக தானே இருக்கிறோம். சிலர் உடையில் ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, உடையில் தாழ்மை. சிலர் அலங்காரத்தில் தாழ்மையாக இருப்பாங்க, அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, இது செய்யக்கூடாது, தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் உடை தாழ்மை, அலங்கார தாழ்மை இதெல்லாம் பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு என்ன தாழ்மை வேணுமா? 1 பேதுரு 5:5 சொல்லப்படும், மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எதில் தாழ்மை காணப்படணும்? மனதில் தாழ்மை. மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அணிந்து கொள்வதுன்னா என்னது? உடையை அணிந்து கொள்னு சொல்லுவோம். ஆபரணங்களை அணிந்து கொள், உடையை அணிந்து கொள். இவங்க உடை அணிந்திருக்கிறாங்க, இந்த ஆபரணத்தை அணிந்திருக்கிறாங்க, அதை அப்படியே தரித்து கொள்வதுதான் சொல்லுவோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மையை உடையாய் தரித்து கொள்ளுங்கள், தாழ்மையை நகையாய் அணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மன தாழ்மை, இருதயத்தில் தாழ்மை. சிலரும் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. எப்படி உங்களுக்கு தெரியும்? வெளியே உள்ள ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்குள்ளே மோகன்லாஸ் எப்படி இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். அது சரியாக இருக்கணும் உள்ளுக்குள்ளே. வெளியே தாழ்மையாக இருக்கிறன்றது முக்கியமாக இல்லை, இருதய தாழ்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வெளியில் பார்க்குற ட்ரெஸ்ஸையும் வெளியில் காண்பிக்கிற இதை பார்த்து ஏமாறுகிறவர் அல்ல. சிலரை பார்த்துருக்கிறேன் நான், நல்ல கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டியிருப்பாங்க. எப்பவும் அவங்க அந்த பழக்கத்தில் உள்ளவங்க அப்படி தான் இருப்பாங்க. சிலர் அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப பெருமை, எப்பவும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பழகி பாருங்கள், அவங்க ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப தாழ்மையாக. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். அதனால் உடைய வச்சு ஒரு ஆள் பெருமையாக இருக்கிறாரு அப்படின்னு எடை போடக்கூடாது. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மையை பார்க்கிறார். தாழ்மைன்னா என்னங்க? தாழ்மை ஆண்டவரை என்னை தாழ்த்துறோன்னு ஜெபம் பண்ணத்தானே செய்கிறோம். எல்லாருமே ஜெபம் பண்ண சொல்ல, ஆண்டவரை என்னை தாழ்த்துகிறேன். வார்த்தையில் தாழ்த்துக்கிறோம், உள்ளத்தோடு என்ன இருக்குது? பெருமை இருக்குது. வார்த்தையில் தாழ்மைன்னா என்ன? தாழ்த்தணும்னு பேசுகிறீங்களே, தாழ்மைன்னா என்ன? மற்றவர்களை நம்மில் மேன்மையாய் கருதுவது தான் உண்மையான தாழ்மை. ஆமேன்னு சொல்லுங்க. மற்றவர்களை நம்மில் மேன்மையாய் கருதுவது தான் உண்மையான தாழ்மை. அல்லேலூயா. அப்போ அடுத்தவங்களை நம்மில் மேன்மையாய் கருத வேண்டும். அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அவங்கள விட நான் அப்படி இப்படின்னு சொல்லி எண்ணம் வந்தால் அதுதான் பெருமை. 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் மத சடங்காச்சாரத்தின்படி நடக்கிறவன். அவன் தங்களை ஒரு மதவாதியாக பக்தி உள்ளவளாய் காண்பித்து கொள்ளுகிறவர்கள். அவனும் ஜெபம் பண்ண போகிறான். ஒரு ஆயக்காரன் தாழ்ந்த ஜாதியாய் கருதப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு குலத்தை சார்ந்த ஒரு மனிதன், அவனும் ஜெபம் பண்ண போகிறான். பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், நான் தசம பாகமெல்லாம் கொடுக்கிறேன், நான் அவனை போல் அல்ல, நான் இவனை போல் அல்ல, நான் உமக்கு பயந்து நடக்கிறேன் என்று பெருமையா பேசி ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் காது கொடுத்து கேட்கல. இவனும் ஜெபம் தான் பண்ணான், தேவாலயத்துக்கு போனான், ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை, கேட்கவே இல்லை அந்த ஜெபத்தை, பெருமையின் நிமித்தம். ஆனால் அந்த ஆயக்காரன் சொல்றான், பாவியாக என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினான் ஆண்டவருக்கு முன்னால.
அவன் அடுத்தவளோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னை பெருமையாய் எண்ணிக்கொண்டிருந்தான். பேதுருவை பாருங்க, பந்தியில் உட்கார்ந்துருக்கிறான். ராபோஜன பந்தியில் உட்கார்ந்துருக்கும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இரவு நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடி போவீங்க, ஏன்னா மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும்னு சொல்கிறார். பேதுரு டக்குன்னு எழும்புறார். எழும்பி அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் ஓட மாட்டேன், எல்லாரும் இடரில் நடந்தாலும் நான் அடைய மாட்டேன், உம கூட சாகருக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இயேசு சொல்கிறார், எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்கப்பா இன்றைக்கி ராத்திரி, நான் தனித்து விடப்படும் போது பேதுரு எழும்பி சொல்கிறேன், இல்லை ஆண்டவர் அப்படி சொல்லாதுங்க, நாங்கள் உங்க கூட வருவேன், நான் சாகிறதா இருந்தாலும் உண்மை பின்பற்றி வரும், மட்டும் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இல்லை, அன்பில் தான் அவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் ஓடி போவாங்க பேதுரு, நீ என்னை மறுதளிச்சிருவ 3 முறைன்னு சொல்கிறார். என்னடா நான் என்னை யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவரே உண்மை மேலே ஒரு அன்புனால உமை கூட சாகிறதுக்கு நான் வருவேன், ஓட மாட்டேன்னு பேதுரு சொல்கிறாரு. அப்படியா பேதுரு, நீ ஆசீர்வதிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் ஓடி போவாங்க, நீ என்னை மறுதளிச்சிருவன்னு அவனை மட்டம் தட்டிட்டீரேன், ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த பகுதியை நல்ல தியானின்னு சொன்னார். நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தா அதில் ஒரு அருமையான கருத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே பேதுரு எழும்புறார். எழும்பி என்ன சொல்லிக்கணும், ஆண்டவரே நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நாங்கள் எல்லாருமே உங்கள் பின்னால் வருவோம், உங்கள் வீட்டை ஓட மாட்டேன், என்னப்பா எல்லாரும் சொல்லுங்கள், இயேசுவோட நம்ம இருப்போம் அப்படி சொல்லியிருந்தால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார். பேதுரு எழும்பி என்ன சொல்கிறாரு, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் மட்டும் இடரல் அடைய மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம், ஆண்டவரே இவனுங்களெல்லாம் நம்பாதரும் ஓடி போயிடுவானுங்க, நான் மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன். அந்த பெருமை அவனுக்கு, அதாவது பெருமை நமக்குள்ளே வருவது தெரியாது. அதான் புரிந்து கொள்ளுங்க, பெருமை எப்படி நமக்குள்ளே வருதுன்றதை நமக்கே இது பெருமை தானே தெரியாத அளவில் பெருமை நமக்குள்ளே நுழைந்து விடும். அதான் சாத்தானுடைய தந்திரம். நமக்கே தெரியாது இது பெருமைன்னு சொல்லி அவன் நுழைஞ்சிரும். அதனால தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பேதுருவுக்கு தெரியல அது ஒரு பெருமை என்பது. ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், ஒரு பெருமையின் ஆவி பேதுருக்குள்ளே கிரியை செய்கிறாரு. ஆண்டவர் உடனே அவனுக்கு தாழ்த்திட்டார். அதனால் மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் பெரிய ஆளாக, நான் அவங்க என்ன ஊழியம், என் ஊழியத்தை பாரு, அவங்க என்ன சபை, என் சபையை பாரு, அவங்க என்ன ஆவிக்குரிய அனுபவம், என் அனுபவத்தை பாரு, நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நினைச்சீங்க ஒரு பெருமையின் ஆவி உங்களுக்குள்ளே வந்துட்டேன்னு அர்த்தம். அடுத்த ஆளை எப்போவுமே மட்டம் தட்டி குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்து அறிந்து கொள்ளுங்க, அவருக்குள்ளே என்ன ஆவி வந்திருக்கு அவருக்கே தெரியாது. ஒரு பெருமையின் ஆவி நுழைஞ்சிருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்கே தெரியாது. பேதுரு அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், அப்போஸ்தலன், கர்த்தரா சாட்சி பெற்றவன், அவனுக்குள்ள இந்த பெருமை நாவி வந்தது அவனுக்கே தெரியல. நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தங்களுக்குள்ள பெருமை நாவி வந்து விட்டாரு. அது ஒரு பெரிய இதாக மதிப்பாக நினச்சி அடுத்த ஆளை தாக்குறது, பேசுறது, அடுத்த ஆளை உண்டு இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவது, தொடர்ந்து பேச 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 அந்த பெருமை நாவி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை ஆட்கொள்ளும். உடனே ஒரு பெரிய வீழ்ச்சி வராது, அது பெருமையின் ஆவி. பாருங்கள், பேதுருக்குள்ள அது வந்துச்சு, அவனுக்கே தெரியல. அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான், அது கர்த்தருக்கான வைராக்கியம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் உள்ளே வந்திருக்கிறது பெருமையின் ஆவி. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருமை எப்படி நுழையுதுன்னே தெரியாது, கவனமாக இருக்கணும். ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி எலியா பாருங்கள், 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் ஏசபேலுக்கு பயந்து ஓடுறார் எலியா. கர்த்தர் வந்து பேசுகிறார். எலியா சொல்கிறார், ஆண்டவரே இஸ்ரவேலில் உம்முடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் அந்த ஏசபேல் கொன்று விட்டாள், நான் ஒருவன் மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன். 10வது வசனம் 14வது வசனம் 2 இடத்துல நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம்தான் உமக்காக இருக்கிற ஆண்டவரே. முதல்ல சொல்லும்போது ஆண்டவர் சரி அவனுடைய பலவீனம், ஆண்டவர் அதை பெருசாக எடுக்கலை. 2வது முறை சொல்கிறாரு, நான் ஒருவன் மாத்திரம். உடனே கர்த்தர் சொன்னார், எலியா நீ ஒரு ஆள் மாத்திரம் இல்லை, பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களையும் பாகாலை முத்தம் செய்யாத உதடுகளையும் உடைய 7000 பேரை எனக்காக நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. 7000 பேரை எனக்காக வச்சிருக்கிறேன். நீ ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நீ தான் ஏதோ எல்லாத்தையுமே மாத்திர மாதிரி நினைத்து கொண்டு இருக்காத. 7000 பேரை வச்சிருக்கிறேன். மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் ஒருவன் மாத்திரம் என்று பேசாத. அந்த ஒரு பெருமை எலியாவுக்குள்ளே தெரியாது, அது எப்படி உள்ள நுழையுதுன்னே தெரியாது.
அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைகள். அவனுக்கே தெரியாது, சாதாரணமாக சொல்கிறான், ஆண்டவரே எல்லாரும் நான் ஒரு நாள் தானே இருக்கிறேன். அவனுக்கே தெரியல அது ஒரு பெருமையின் காரியம் என்று. கர்த்தர் அறிந்து சொல்லுகிறார், நீ ஒருவன் என்று சொல்லாத 7000 பேரை வச்சிருக்கிற. அல்லேலூயா. நம்ம கவனமாக இருக்கணும்.